உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த அக்டோபர் மாசம் வந்தாச்சுங்க. இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான். 3 விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரனாக்க போகிறது. என்ன? கஷ்டப்படுறேன் சார், காசே இல்லை, தொழில் விருத்தியே அமையல, குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க. காரணம் என்னவென்றால், குரு பகவான் கடகத்துல உச்சங்க. குரு வந்தாச்சு, கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு. குரு வந்துட்டா என்ன ஆகும்? காசு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அந்த குரு கடகத்திலிருந்து செவ்வாயை பார்க்கிறார் இந்த அக்டோபர் மாதம். இது ஒரு குருமங்கல யோகம்னு பேரு. குரு கடகத்தில் இருக்கிறது குருச்சந்திர யோகம்னு பேரு. அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போகுது, நிறைய லேண்ட் வாங்க போறீங்க. எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க, வழக்குகள்லாம் முடிவு வரப்போகுது, வண்டி வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க, பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. அடுத்து குரு சனியை பார்க்கிறார். நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல, அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியா மாத்திட்டார். மிக பிரம்மாண்டமான 3 அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்க போகிறது. இந்த பதிவை முழுசா பாருங்க. பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பா தீரும். முழுசா பாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய யோகங்கள். அது என்ன 3 அதிர்ஷ்டம்? 3 யோகங்கள் தரக்கூடிய ஒரு மாற்றம். முதல் விஷயமாக நண்பர்களே, இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். அது அப்புறம் வருவோம், அது சொன்ன மனசு ஹர்ட் ஆயிருவீங்க நீங்க, அதனால அது லாஸ்ட் சாப்டரா வச்சுக்கலாம். இந்த குரு 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அது அங்கிருந்து போலாம். இந்த உச்சம் பெற்ற குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கும் இந்த குரு பகவானால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க போகிறது. பணவரவு என்னைக்குமே பணம்னு ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் தம்பிகிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன், ப்ராஜெக்ட் ABCDEFலாம் விட்டுருங்க. ஒரு மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமான வைட்டமின் எது தெரியுமா? ப்ராஜெக்ட் M ஃபார் மணி. இந்த மணின்னு ஒரு விஷயம் இருந்தா தைரியம் தன்னால வந்துடும். ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருந்தா கூட டாக்டர் கூட காசு தான் கேட்பாங்க. ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தா கூட டாக்டர் வாத்தியார் கூட காசு தான் கேட்பாங்க. எல்லாருக்கும் இந்த பணம். இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் ப்ராஜெக்ட் M. அந்த எம்ங்கிறத M ஃபார் மணி அண்டு குரு பகவான் உங்களை 2ஆம் இடத்தை பார்த்து அந்த மணியை தருகிறார், தனவரவை தருகிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது பேச்சு, 2ஆம் இடம் என்பது குடும்பம், 2ஆம் இடம் என்பது வாக்கு. இதெல்லாம் 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உண்டாகிறது. மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம். படிப்புல சிறந்து விளங்குறீங்க. இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுடைய பணவரவு அதிகமாகிவிட்டது. குடும்பம் பிரிந்திருந்த குடும்ப உறவுகள் ஒன்றா சேர்றீங்க. எத்தனை நல்ல விஷயம் இந்த 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால். அடுத்ததாக இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாடகர்கள், பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, துலாம் ராசிக்காரர்கள், அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு நேரம் இந்த குரு பகவான் 2ஐ பார்க்கும் பொழுது. எனக்கு வேலையே கிடைக்கல குருஜி, பண வரவை எப்படின்னே தெரியல, நான் கொடுத்த காசெல்லாம் எங்கெங்கேயோ லாக் ஆகி மாட்டிக்கிட்டு இருக்கு, நான் வாழ்க்கையை வாழ முடியுமானே தெரியலன்னு பயப்படுறவங்களுக்குலாம் கவலையப்படாதீங்க. குரு பகவான் அருளால் போன காசெல்லாம் திரும்ப வந்துடும். அடுத்து இந்த குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. இது எல்லாத்தையும் இந்த குரு பார்த்துறார். அப்போ உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதையை குரு பகவான் பார்க்கும் பொழுது ப்ரமோஷன் கன்ஃபார்மாக வந்துடும். ப்ரமோஷன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அடைய வேண்டிய அடுத்த படிநிலை என்பது உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது. ப்ரமோஷன் ஆர்டர்ஸ். 4ஆம் இடம் என்பதுக்கு வீடு, வண்டி, வாகனம், காரு. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துறார். குரு அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது கார் வாங்குற யோகம் வருகிறது. நிறைய பேருக்கு ஆசையே என்னன்னா கார் வாங்கணும். வண்டியில் எங்கள் அம்மா உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்கார வச்சு கூட்டு போகணும் சார், ரொம்ப நாள் ஆசை சார். இதெல்லாம் எளிய மக்களுடைய இயல்பான ஆசை. இதெல்லாம் பூர்த்தி ஆகும் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது. 4 குரு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல கெட்ட பேர் சரி போகும். துலாம் ராசிக்காரர்களை ஆஃபீஸ்லேயே கேட்டிருப்பாங்க, நீ அந்த சம்பவத்துக்கு உடந்தையா இருந்திருப்ப, ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தா அதுக்கு நீ காரணமாக இருந்திருப்ப போன்ற பழிச்சொல்லாம் உங்க மேலே வந்திருக்கும். நம்ம கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு நீ காம்படிட்டர்கள்லாம் நீ பேசிகிட்டு இருக்க, ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த பேர், கெட்ட பேர் உங்களுக்கு மாறிவிடும். குடும்ப உறவுகளில் கூட
உங்கள் மனைவி உங்கள் மேலே சந்தேகப்பட்டிருப்பாங்க. என்ன நீ நைட் ஆனால் எப்போ பார்த்தாலும் ஃபோன் ஆன்லைன்லேயே இருக்குது, நீ யார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரில, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களே சரி ஓகே நீங்கள் ஒரு குட் பாய் தான் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் உங்களை நம்ப துவங்குவார்கள். இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது நற்பெயர், கீர்த்தி, கற்பு இதெல்லாம். அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். 6ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தார். இவர் 4, 5 குடையவர். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் வக்கரம் பெற்றிருந்தார். வக்கரம் பெற்ற சனியை இந்த குரு பகவான் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த வக்கரம் சனி ஒரு மங்களச்சனியாக மாறுகிறார். மங்களச்சனியாக மாறினதுனால என்னாகும், வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் அதிகமாகிறது. அதே நேரத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்து விடுகிறது. இதில் முக்கியமான விஷயமே நண்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10லே குரு வருகிறார். சாதாரண குரு கிடையாது, உச்சம் பெற்ற குரு, வீரபாண்டிய குரு. ஒரு 10லே உச்சம் பெறும்போது பதவி நிச்சயம் பறிபோகும். இதுதான் இதில் இருக்க பிரச்சனையே, சிக்கலே இதுதான். நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, நானே ஒரு ஜூனியர் இன்ஜினியராக சாதாரண கம்பெனியில் இருக்கேன் சார், அந்த பதவியை கூட பிடிங்கிடுவார். வேலை விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் 2 வாரம் வரைக்கும் வேலைக்கு மிக ஆபத்தான நேரம். அந்த நேரத்தில் வேலையை மாறாதீங்க, பெரிய பெரிய டிசிஷன் எடுத்துடாதீங்க. என்ன ஆனாலும் சரி வேலை விட்டு மட்டும் போயிடாதீங்க. வேலை விட்டு போனீங்கன்னா வேலை திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. துலாம் ராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால், 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ, அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன், உச்சம் பெற்ற குருவாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2-3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் நுட்பமாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று, கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு. அங்கே குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேர். அப்போ கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்ணுறார். இந்த கடகத்தில் குரு உச்சமாகும் போது மனசை தைரியம் பண்ணுறார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்ணுறதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேர். 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் தான். அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் விருச்சிகத்தில் ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்கறது வேற விஷயம். 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன்? சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு.
கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து தரேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.